தாய் வீடு ஆகஸ்ட் 2026. அணுகுண்டை அழிப்பதாகத் தொடங்கிய போர் எங்கே வந்து நிற்கிறது? எழுதி வாசிப்பவர் ரவீந்திரன் துரைசிங்கம். 2026 பிப்ரவரி 28 அன்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீது தொடங்கிய இராணுவ தாக்குதல் மத்திய கிழக்கை மீண்டும் ஒரு நீண்ட போருக்குள் தள்ளியது. ஈரான் அணுகுண்டை தயாரிப்பதை தடுப்பது, அதன் ஏவுகணை மற்றும் ட்ரோன் திறனை அளிப்பது, அமெரிக்க படைகளுக்கும் இஸ்ரேலுக்கும் ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தலை நீக்குவது ஆகியவையே போரின் நோக்கங்கள் என்று வாஷிங்டனும் டெல் அவீவும் அறிவித்தன. ஆனால் போர் முன்னேறிய விதம் வேறொரு உண்மையை வெளிப்படுத்தியது. அணு நிலையங்கள், ஏவுகணை கிடங்குகள், கடற்படை தளங்கள் என்பவற்றை கடந்து மின்சார கட்டமைப்புகள், பாலங்கள், ரயில் பாதைகள், துறைமுகங்கள், எண்ணெய் வசதிகள், தொழிற்சாலைகள் போன்ற ஈரானிய மக்களின் அன்றாட வாழ்வுக்கு தேவையானவற்றையும் தாக்குதல்கள் குறிவைத்தன. அணுகுண்டை அழித்தல் என்று அறிவிக்கப்பட்ட இலக்கை தாண்டி ஈரானின் பொருளாதாரத்தையும் அரசின் செயல்பாட்டு திறனையும் மக்களின் தாங்கும் ஆற்றலையும் முறியடிக்கும் போராக அது மாறியது. இடையில் ஏற்பட்ட போர் நிறுத்தம் நிலையான சமாதானத்திற்கான வாய்ப்பை உருவாக்கியதாக தோன்றியது. ஆனால் அந்த நம்பிக்கை நீண்ட காலம் நிலைக்கவில்லை. தெளிவற்ற நிபந்தனைகள், ஹோர்முஸ் நீரிணை மீதான கட்டுப்பாடு பற்றிய அடிப்படை முரண்பாடு, பரஸ்பர அவநம்பிக்கை, இஸ்ரேலின் நடவடிக்கைகளை அமெரிக்கா கட்டுப்படுத்துமா என்ற சந்தேகம், ஈரானின் கப்பல் தாக்குதல்கள், அமெரிக்காவின் பதிலடிகள் ஆகியவற்றால் போர் நிறுத்தம் படிப்படியாக சிதைந்தது. இப்போது முழுமையான போரும் இல்லை, நிலையான அமைதியும் இல்லை. தாக்குதல், பதிலடி, மிரட்டல், பேச்சுவார்த்தை முயற்சி ஆகிய நான்கும் ஒரே நேரத்தில் தொடரும் ஆபத்தான இடைநிலையிலேயே மோதல் நிற்கிறது. போர் ஏன் தொடங்கப்பட்டது? ஈரானின் அணுத்திட்டம் குறித்த முரண்பாடு புதியதல்ல. அணுகுண்டு தயாரிக்கும் நோக்கம் தமக்கு இல்லை என்றும், அணு ஆயுத பரவல் தடுப்பு ஒப்பந்தத்தில் அங்கம் வகிக்கும் நாடு என்ற முறையில் அமைதி பயன்பாட்டுக்காக யுரேனியத்தை செறிவூட்டும் உரிமை உண்டு என்றும் ஈரான் தொடர்ந்து கூறி வந்தது. எனினும் அதிக அளவில் செறிவூட்டப்பட்ட யுரேனியம், சர்வதேச ஆய்வாளர்களுக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள், அணு நடவடிக்கைகளில் போதிய வெளிப்படைத்தன்மை இல்லாமை ஆகியவை நியாயமான சர்வதேச கவலைகளை ஏற்படுத்தின. இந்த கவலைகளை தீர்க்க பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருந்த நிலையிலேயே அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல் தொடங்கப்பட்டது. ஈரானின் கடற்படையை அழித்தல், ஏவுகணை மற்றும் ட்ரோன் உற்பத்தியை முடக்குதல், அணுகுண்டை பெறுவதற்கான பாதையை துண்டித்தல் ஆகியவற்றை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போரின் இலக்குகளாக அறிவித்தார். அதே வேளை ஈரானிய மக்கள் தங்கள் ஆட்சிக்கு எதிராக எழ வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்தார். ஈரானின் அரசியல் மற்றும் இராணுவ தலைமை குறிவைக்கப்பட்டமை ஆட்சி மாற்றத்திற்கான சூழலை உருவாக்குவதும் போரின் நோக்கங்களில் ஒன்று என்ற சந்தேகத்தை வலுப்படுத்தியது. அணுத்திட்டம் மட்டுமே பிரச்சனையாக இருந்திருந்தால் ஏன் ஒரு நாட்டின் அரசியல் தலைமை, கடற்படை, ஏவுகணை தொழிற்துறை, எண்ணெய் ஏற்றுமதி, மின்சார வசதிகள் ஆகிய அனைத்தும் ஒரே நேரத்தில் இலக்குகளாக வேண்டும்? ஏன் ஈரானிய அரசை கவிழ்க்கும் வகையில் மக்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட வேண்டும்? இதற்கான பதிலை மத்திய கிழக்கில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் பேணி வரும் பிராந்திய மேலாதிக்கத்தில் தேட வேண்டும். அமெரிக்க இஸ்ரேலிய பாதுகாப்பு கட்டமைப்பை சவால் செய்யும் அளவுக்கு எந்த நாடும் இராணுவ, பொருளாதார அல்லது அரசியல் வலிமை பெற்றுவிடக்கூடாது என்பதே அந்த அணுகுமுறையின் அடிப்படை. அமைதியின் வாய்ப்பாக தோன்றிய ஜூன் உடன்பாடு. பல மாத போர், பெரும் உயிரிழப்புகள், ஹார்முஸ் வழியான கப்பல் போக்குவரத்து சரிவு, எரிசக்தி விலை உயர்வு ஆகியவற்றுக்கு பின்னர் ஜூன் மாதத்தில் போர் நிறுத்த முயற்சி உருவானது.
பாகிஸ்தானின் மத்தியஸ்த முயற்சியுடன் அமெரிக்காவும் ஈரானும் 14 அம்சங்களை கொண்ட புரிந்துணர்வு உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டன. அந்த உடன்பாட்டின் அடிப்படை நோக்கம் உடனடியாக இராணுவ நடவடிக்கைகளை நிறுத்துவது, ஹோர்முஸ் நீரணியை மீண்டும் திறப்பது, பின்னர் 60 நாட்களுக்குள் ஈரானின் அணுத்திட்டம், தடைகள், கடல்சார் பாதுகாப்பு மற்றும் பிற முரண்பாடுகள் குறித்து இறுதி ஒப்பந்தத்தை உருவாக்குவது என்பதாக இருந்தது. ஆனால் அது முழுமையான சமாதான ஒப்பந்தம் அல்ல. மாறுபட்ட அரசியல் நோக்கங்களை கொண்ட இரு தரப்புகளும் தங்களுக்கு ஏற்றவாறு விளங்கிக் கொள்ளக்கூடிய ஓர் இடைக்கால வரைபடமாகவே அது இருந்தது. உடன்பாட்டில் பயன்படுத்தப்பட்ட சில சொற்கள் திட்டமிட்டோ அல்லது அவசரத்தாலோ தெளிவற்றவையாக இருந்தன. குறிப்பாக ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தாலும் அதை யார் எவ்வாறு நிர்வகிப்பது என்பதில் தெளிவான ஒப்புதல் இல்லை. ஈரான் கடலோர நாடு என்ற தனது இறையாண்மை உரிமைகளின் அடிப்படையில் கப்பல் வழித்தடத்தை ஒழுங்குபடுத்த முடியும் என்று கருதியது. அமெரிக்காவோ எந்த ஈரானிய கட்டுப்பாடும் இல்லாத தடையற்ற சர்வதேச கப்பல் போக்குவரத்தை வலியுறுத்தியது. இதேபோல் அனைத்து முனைகளிலும் தாக்குதலை நிறுத்த வேண்டுமென்ற நிபந்தனையின் கீழ் லெபனானில் இஸ்ரேல் நடத்தும் நடவடிக்கைகளும் அடங்கும் என்று ஈரான் கூறியது. அமெரிக்கா அந்த விளக்கத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே உடன்பாட்டின் கையெழுத்திலேயே அதன் எதிர்கால முறிவுக்கான விதைகள் இருந்தன. போர் நிறுத்தம் எவ்வாறு முறிவடைந்தது? போர் நிறுத்தம் ஒரே நாளில் முடிவுக்கு வரவில்லை. சிறியதாக தோன்றிய ஒவ்வொரு சம்பவமும் அடுத்த தாக்குதலுக்கான காரணமாக பயன்படுத்தப்பட்டதால் அது படிப்படியாக சிதைந்தது. முதலில் லெபனான் உள்ளிட்ட முனைகளில் இஸ்ரேலின் நடவடிக்கைகள் முற்றாக நிறுத்தப்படவில்லை என்று ஈரான் குற்றம் சாட்டியது. அமெரிக்கா இஸ்ரேலை கட்டுப்படுத்த தவறிவிட்டதாகவும் இதனால் அனைத்து முனைகளிலும் போரை நிறுத்தும் முதலாவது நிபந்தனையே மீறப்பட்டதாகவும் தெஹ்ரான் வாதிட்டது. அடுத்ததாக ஹோர்முஸ் நீரிணையில் செல்லும் கப்பல்களுக்கு ஈரான் புதிய வழித்தட கட்டுப்பாடுகளை விதிக்க முயன்றது. ஈரானின் அனுமதி பெறாத அல்லது அது நிர்ணயித்த பாதையை பின்பற்றாத கப்பல்கள் எச்சரிக்கப்பட்டன. ஜூன் 25 அன்று சிங்கப்பூர் கொடியுடன் சென்ற சரக்கு கப்பல் ஒன்று ஈரானிய ட்ரோன் தாக்குதலுக்கு உள்ளானதாக ஐக்கிய நாடுகள் சபை பதிவு செய்தது. இதற்கு பதிலாக ஜூன் 26 மற்றும் 27 திகதிகளில் அமெரிக்கா ஈரானின் ஹோர்மஸ்கான் மாகாணத்திலுள்ள கடலோர இராணுவ வசதிகளை தாக்கியது. ஈரான் இதனை போர் நிறுத்தத்தின் வெளிப்படையான மீறல் என்று அறிவித்தது. ஜூன் 28 அன்று கத்தாரின் மத்தியஸ்தத்தில் தாக்குதல்களை மீண்டும் நிறுத்துவதற்கான இணக்கம் ஏற்பட்ட போதிலும் அடிப்படை முரண்பாடுகள் தீர்க்கப்படவில்லை. ஜூலை மாதத்தில் வர்த்தக கப்பல்கள் மீதான மேலும் பல சம்பவங்கள் நிலைமையை மோசமாக்கின. தனது அங்கீகாரம் பெறாத பாதையில் சென்ற கப்பலுக்கு ஈரான் எச்சரிக்கை சூடு நடத்திய போது அது கப்பலை தாக்கியது. நீரிணை மீண்டும் மூடப்பட்டதாக ஈரான் அறிவித்தது. ஹோர்முஸ் திறந்திருக்கிறது என்று ஈரான் பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும். வர்த்தக கப்பல்களை தாக்குவதில்லை என்று உறுதி அளிக்க வேண்டும் என அமெரிக்கா காலக்கெடு விதித்தது. இதைத் தொடர்ந்து அமெரிக்கா ஈரானின் ரேடார், ஏவுகணை, கடலோர பாதுகாப்பு அமைப்புகளை மட்டுமன்றி பாலங்கள், துறைமுக கட்டமைப்புகள், மின்சார வசதிகள் போன்றவற்றையும் தாக்கத் தொடங்கியது. பதிலுக்கு ஈரான் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க இராணுவ வசதிகள் மீது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை விரிவுபடுத்தியது. இதனால் ஜூன் உடன்பாடு காகிதத்தில் முழுமையாக ரத்து செய்யப்படாவிட்டாலும் நடைமுறையில் அதன் போர் நிறுத்த பகுதி செயலிழந்து விட்டது. முறிவின் அடிப்படை காரணம் ஹோர்முஸ் மட்டுமல்ல. ஹோர்முஸ் நீரிணை உடனடியான முறிவுக்கு காரணமாக தெரிந்தாலும் அதன் அடியில் அதைவிட பெரிய அரசியல் முரண்பாடு உள்ளது. அமெரிக்கா ஈரான் தனது அணு திட்டத்தையும் ஏவுகணை திறனையும் பிராந்திய செல்வாக்கையும் கைவிட்டு அமெரிக்கா நிர்ணயிக்கும் பாதுகாப்பு ஒழுங்குக்குள் வர வேண்டும் என்று விரும்புகிறது. ஈரானோ போரில் அழிவுகளை சந்தித்த பின்னர் தனது ஒரே பேரம் பேசும் சக்தியான ஹோர்முஸ் கட்டுப்பாட்டையும் பதிலடி திறனையும் விட்டு கொடுக்க விரும்பவில்லை.
அமெரிக்காவின் பார்வையில் ஹோர்மஸ் சர்வதேச நீர்வழி, ஈரானின் பார்வையில் அது நாட்டின் பாதுகாப்புக்கான இறுதி அரண். ஈரானிய எண்ணெய் ஏற்றுமதியை அமெரிக்க கடற்படை தடுக்கலாம். ஆனால் ஈரான் தனது அருகிலுள்ள நீர்வழியை கட்டுப்படுத்தக்கூடாது என்பதை தெஹ்ரான் ஏற்க மறுக்கிறது. இதற்கு மேலாக இருதரப்பும் போர் நிறுத்தத்தை சமாதானத்திற்கான பரஸ்பர சமரசமாக பார்க்கவில்லை. அடுத்த பேச்சுவார்த்தையில் சாதகமான நிலையை பெறுவதற்கான இடைவேளையாகவே பார்த்தன. அமெரிக்கா இராணுவ அழுத்தத்தால் ஈரானை அதிக சலுகைகள் வழங்கச் செய்ய முயன்றது. ஈரான் ஹார்முஸ் மற்றும் பிராந்திய அமெரிக்க தளங்கள் மீதான அச்சுறுத்தலை பயன்படுத்தி பொருளாதார தடைகளை நீக்கவும் தனது இறையாண்மையை அங்கீகரிக்கச் செய்யவும் முயன்றது. ஆகவே போர் நிறுத்தம் நம்பிக்கையின் மீது அல்ல, இது தரப்பினரும் தற்காலிகமாக எதிர்கொண்ட கட்டாயத்தின் மீது அமைந்திருந்தது. அந்த கட்டாயம் தளர்ந்ததும் தாக்குதல்கள் மீண்டும் தொடங்கின. அணு நிலையங்களிலிருந்து மக்களின் வாழ்வாதாரம் வரை. போரின் ஆரம்பத்தில் அணு ஏவுகணை மற்றும் இராணுவ இலக்குகள்தான் முன்னிறுத்தப்பட்டன. பின்னர் மின் விநியோக அமைப்புகள், பாலங்கள், துறைமுகங்கள், ரயில் மற்றும் சாலை தொடர்புகள், எஃகு மற்றும் பெட்ரோல் ரசாயன தொழிற்சாலைகள், எரிபொருள் சேமிப்பிடங்கள் ஆகியவை தாக்கப்பட்டன. புஷர் அணுமின் நிலைய வளாகத்தில் எறிகணை தாக்கியதாக ஈரானிய அணுக்கட்டுப்பாட்டு அதிகாரிகள் சர்வதேச அணுசக்தி முகமைக்கு அறிவித்தனர். இயங்கிக் கொண்டிருக்கும் அணுமின் நிலையத்தின் மீது அல்லது அதற்கு அருகில் நடத்தப்படும் தாக்குதல் ஈரானுக்கு மட்டுமன்றி முழு பிராந்தியத்திற்கும் கதிரியக்க பேரழிவை ஏற்படுத்தக்கூடியது. ஹார்முஸ் மீதான ஈரானின் பிடியை தளர்த்துவதற்காக பாலங்களையும் மின்சார நிலையங்களையும் தாக்குவதாக அமெரிக்கா கூறுகிறது. ஆனால் மின்சாரம், குடிநீர், மருத்துவ சேவை, உணவு விநியோகம், போக்குவரத்து ஆகியவற்றை முடக்குவது இராணுவ தலைமையை மட்டும் தண்டிப்பதில்லை. குழந்தைகள், நோயாளிகள், தொழிலாளர்கள், விவசாயிகள் என முழு சமூகத்தையும் தண்டிக்கிறது. இதிலிருந்து போரின் உண்மையான இயல்பு வெளிப்படுகிறது. ஈரானின் அணுத்திட்டத்தை அழிப்பது மட்டுமல்ல, பொருளாதார கட்டமைப்புகளை அழித்து மக்களிடம் அதிருப்தியை உருவாக்கி அரசை உள்ளிருந்து பலவீனப்படுத்துவதும் அதன் நோக்கமாகியுள்ளது. இது ஈராக், லிபியா உள்ளிட்ட நாடுகளில் அமெரிக்கா முன்னர் பின்பற்றிய ஆட்சி மாற்ற அணுகுமுறையின் தொடர்ச்சியாகும். அமெரிக்க மைய உலக ஒழுங்கின் இரட்டை அளவுகோல். ஈரானின் அணுத்திட்டம் கண்காணிக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் இதே விதி எல்லா நாடுகளுக்கும் சமமாக பயன்படுத்தப்படுகிறதா? அணு ஆயுதங்களை கொண்டிருப்பதாக பரவலாக கருதப்படும் இஸ்ரேல் அணு ஆயுத பரவல் தடுப்பு ஒப்பந்தத்தில் உறுப்பினராக இல்லை. அதன் அணு நிலையங்கள் ஈரானுக்கு விதிக்கப்படும் அளவிலான சர்வதேச ஆய்வுக்கு உட்படுவதும் இல்லை. இருந்தபோதிலும் மேற்கத்திய அரசுகள் இஸ்ரேலின் அணு ஆயுத திறனை பற்றி பேசுவதை தவிர்க்கின்றன. இதுவே அமெரிக்க மைய உலக ஒழுங்கின் அடிப்படை முரண்பாடு. அமெரிக்காவுடன் இணைந்துள்ள நாடுகளுக்கு ஒரு விதி, அதன் மேலாதிக்கத்தை எதிர்க்கும் நாடுகளுக்கு வேறொரு விதி. இஸ்ரேலின் இராணுவ மேலாதிக்கம் பாதுகாப்பு என்று அழைக்கப்படுகிறது. ஈரானின் தடுப்பு திறன் அச்சுறுத்தல் என்று வரையறுக்கப்படுகிறது. ஈரானிய அரசின் ஜனநாயகமின்மை, பெண்கள் மற்றும் அரசியல் எதிர்ப்பாளர்கள் மீதான ஒடுக்குமுறை ஆகியவை விமர்சிக்கப்பட வேண்டியவை. ஆனால் அந்த விமர்சனம் ஒரு வெளிநாட்டு வல்லரசு ஈரானிய மக்கள் மீது குண்டுகளை வீசி அவர்களுக்கான அரசை தேர்ந்தெடுக்கும் உரிமையை வழங்காது. மனித உரிமை என்ற பெயரில் மக்களின் வாழ்வாதாரத்தை அளிப்பது விடுதலை அல்ல. ஈரானுக்கு இது வாழ்வா சாவா பிரச்சனை. அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இது ஈரானின் சக்தியை கட்டுப்படுத்தும் போர். ஈரானுக்கு இது தனது அரசியல் அமைப்பும் இறையாண்மையும் தொடர்ந்து நிலைக்குமா என்ற வாழ்வா சாவா பிரச்சனை. நேரடியான விமானப் போரில் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் சமமான தொழில்நுட்ப திறன் ஈரானிடம் இல்லை.
எனவே அது தனது புவியியல் அமைவிடத்தையும் பரந்த பிராந்திய தொடர்புகளையும் ஆயுதமாக பயன்படுத்துகிறது. ஹோர்மஸ் நீரிணை அதன் பிரதான மூலோபாய பலமாகியுள்ளது. போர் தொடங்கிய பின்னர் ஹோர்மஸ் வழியாகச் செல்லும் கப்பல்களின் எண்ணிக்கை 90% மேலாக குறைந்ததாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்தது. எண்ணெய், எரிவாயு, உரம் மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் உயர்ந்தன. கப்பல் காப்பீட்டு செலவுகளும் அதிகரித்தன. பஹ்ரைன், குவைத், கத்தார், ஜோர்தான் மற்றும் பிராந்தியத்தின் பிற பகுதிகளில் உள்ள அமெரிக்க இராணுவ வசதிகளை ஈரான் தாக்கி வருகிறது. சிரியாவில் உள்ள அமெரிக்க வசதிகள் மீதும் நேரடி தாக்குதல் நடத்தப்பட்டதாக அது அறிவித்தது. தன்னை தாக்குவதற்கு அயல் நாடுகளிலுள்ள அமெரிக்க தளங்கள் பயன்படுத்தப்பட்டால் அவை நடுநிலையானவை அல்ல என்பது ஈரானின் வாதம். இதனால் வளைகுடா நாடுகள் ஆபத்தான நிலையில் சிக்கியுள்ளன. அமெரிக்க பாதுகாப்பு கட்டமைப்பு அவற்றுக்கு பாதுகாப்பை வழங்கும் அதேவேளை அமெரிக்க போர்களின் விளைவுகளையும் அவற்றின் நிலப்பரப்புக்கு கொண்டு வருகிறது. தற்போதைய நிலை என்ன? இந்த கட்டுரை எழுதப்படும் நேரத்தில் ஜூன் போர் நிறுத்தம் நடைமுறையில் முறிந்துள்ளது. அமெரிக்கா ஈரானின் கடலோர பாதுகாப்பு, ஏவுகணை மற்றும் போக்குவரத்து கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்களை தொடர்கிறது. ஈரான் வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க தளங்களையும் வசதிகளையும் தாக்குகிறது. ஹார்முஸ் வழியான கப்பல் போக்குவரத்து பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. எனினும் இருதரப்பும் இன்னும் முழுமையான கட்டுப்பாடற்ற போருக்குள் திரும்பவில்லை. தாக்குதல்கள் தீவிரமடைந்தாலும் பேச்சுவார்த்தைக்கான இடைநிலை தொடர்புகள் முற்றாக துண்டிக்கப்படவில்லை. பாகிஸ்தான், கத்தார், ஓமான் போன்ற நாடுகள் மத்தியஸ்த முயற்சிகளை தொடர்கின்றன. இதனால் நிலைமை போரும் சமாதானமும் இடையே தொங்கும் ஒன்றாக உள்ளது. அமெரிக்கா போரிலிருந்து கௌரவமாக வெளியேற விரும்பினாலும் உள்நாட்டு அரசியலுக்காக வெற்றி என்று அறிவிக்கக்கூடிய ஒன்றை தேடுகிறது. ஈரானின் அணுத்திட்டம் அளிக்கப்பட்டது, ஏவுகணை திறன் முறியடிக்கப்பட்டது, ஹார்முஸ் திறக்கப்பட்டது அல்லது புதிய அணு ஒப்பந்தம் கிடைத்தது என்பவற்றில் குறைந்தது ஒன்றையாவது சாதனையாக காட்ட வேண்டிய தேவை ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு உள்ளது. ஆனால் குண்டுவீச்சால் அணுசார் அறிவை அளிக்க முடியாது. கட்டடங்களையும் கருவிகளையும் அளிக்கலாம். விஞ்ஞான அறிவையும் பாதுகாப்பு குறித்த ஒரு நாட்டின் அச்சத்தையும் அளிக்க முடியாது. மாறாக உண்மையான பாதுகாப்பை பெறுவதற்கான ஒரே வழி அணுகுண்டுதான் என்ற முடிவுக்கு ஈரானிய தலைமையை இப்போர் தள்ளக்கூடும். ஈரானுக்கு பின்வாங்குவது எளிதல்ல. ஹோர்முஸ் மீதான கட்டுப்பாட்டையும் பதிலடி திறனையும் விட்டு கொடுத்து ஒப்பந்தத்திற்கு சென்றால் பெரும் உயிரிழப்புகளுக்கு பின்னர் சரணடைந்ததாக உள்நாட்டில் தோன்றும். எனவே முழு போரை இருதரப்பும் தவிர்க்க விரும்பினாலும் தோல்வியை ஒப்புக்கொள்ளாமல் வெளியேறுவதற்கான பாதையை இதுவரை கண்டுபிடிக்கவில்லை. அடுத்து என்ன நடக்கலாம்? மோதல் செல்லக்கூடிய 3 பாதைகள் காணப்படுகின்றன. முதலாவது, வரையறுக்கப்பட்ட தாக்குதல்களும் மறைமுக பேச்சுவார்த்தைகளும் தொடர்ந்து புதிய போர் நிறுத்தம் உருவாகலாம். இது உடனடியான மனிதாபிமான பாதிப்பை குறைக்கலாம். ஆனால் ஹோர்முஸ், பொருளாதார தடைகள், அணுத்திட்டம் ஆகிய அடிப்படை பிரச்சனைகள் தீர்க்கப்படாவிட்டாலும் மீண்டும் முறியக்கூடும். இரண்டாவது, அமெரிக்கா ஈரானின் மின்சாரம், எண்ணெய் மற்றும் போக்குவரத்து கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்களை பெரிதும் விரிவுபடுத்தலாம். அப்படி நடந்தால் ஈரான் ஹோர்முஸை முழுமையாக முடக்குவதுடன் ஜேமனின் ஹூத்தி இயக்கத்தின் மூலம் பாப் அல் மந்தீப் நீரிணையையும் அழுத்தத்திற்கு உட்படுத்தக்கூடும். அது உலக எரிசக்தி மற்றும் சரக்கு விநியோகத்தில் கடுமையான நெருக்கடியை உருவாக்கும். மூன்றாவது, தவறான கணிப்பு அல்லது பெரிய உயிரிழப்பை ஏற்படுத்தும் ஒரு தாக்குதல் முழுமையான பிராந்திய போரை தூண்டலாம். வளைகுடா நாடுகள், லெபனான், ஜேர்மன், சிரியா, ஈராக் மற்றும் இஸ்ரேல் என பல முனைகள் அதற்குள் இழுக்கப்படலாம். இந்த மூன்றிலும் மிகவும் நியாயமான பாதை புதிய தெளிவான சர்வதேச உத்தரவாதங்களை கொண்ட போர் நிறுத்தமே. அனைத்து தரப்புகளின் தாக்குதல்களும் நிறுத்தப்பட வேண்டும். ஹார்முஸ் வழியான வர்த்தக கப்பல்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும்.
அமெரிக்க கடற்படை முற்றுகையும் ஈரானின் கப்பல் தாக்குதல்களும் ஒரே நேரத்தில் முடிவுக்கு வர வேண்டும். அணு நிலையங்கள் பாரபட்சமற்ற சர்வதேச கண்காணிப்புக்கு உட்படுத்தப்பட வேண்டும். இஸ்ரேலின் அணு ஆயுதத்திறன் உள்ளிட்ட பிராந்தியத்தின் அனைத்து அணு ஆயுத பிரச்சினைகளும் ஒரே அளவுகோலில் விவாதிக்கப்பட வேண்டும். இந்த போர் காட்டியுள்ள உண்மை தெளிவானது. தொழில்நுட்ப மேலாதிக்கத்தால் ஒரு நாட்டின் கட்டமைப்புகளை அழிக்க முடியும், ஆனால் அரசியல் வெற்றியை உறுதி செய்ய முடியாது. ஈரானை முழங்காலில் நிறுத்த தொடங்கிய போர் ஹோர்முஸில் அமெரிக்காவையே பேரம் பேச வேண்டிய நிலைக்கு கொண்டு வந்துள்ளது. தோல்வியை ஒப்புக்கொள்ள முடியாத ஒரு வல்லரசும் சரணடைவதை தனது மரணமாக கருதும் ஒரு நாடும் மோதி கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் வெற்றி யாருக்கு கிடைக்கும் என்பது தெரியாது. ஆனால் ஈரானிய மக்களும் மத்திய கிழக்கின் சாதாரண மக்களும் மிகப்பெரிய விலையை செலுத்துகின்றனர் என்பது மட்டும் தெளிவு. நன்றி.